குன்றென நிமிர்ந்து நில். மகாகவி பாரதியின் ஆத்திச்சூடியில் அமைந்திருக்கிற ஒரு உயர்ந்த சிந்தனை. குன்று என்பது என்ன? ஒரு மலை. அந்த குன்று எப்படி இருக்கிறது? உறுதியாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது, தாங்கும் தன்மையுடையதாக இருக்கிறது. மழை, வெயில், பனி, குளிர், புயல் எல்லாவற்றிலையும் அது அழியாமல் இருக்கிறது. அதுபோல எந்த சோதனை வந்தாலும் நீ அதற்காக தளர்ந்து விடாமல் குன்று மாறி நில் என்று மகாகவி பாரதி பேசுகிறார். எனவே சாக துணியில் சமுத்திரம் எம்மட்டு மாயையே, இந்த தேகம் பொய் என்றுணர் தீரை என்று செய்வாய் மாயையே என்று பேசுகிறான். எனவே சாக துணிந்தவனுக்கு அல்லது சமுத்திரம் எம்மட்டும் என்று பாரதி பேசுகிறான். எனவே துணிந்து விட்டாய் என்றால் அதனாலே என்ன இழிவு வந்துவிடப் போகிறது உனக்கு என்று கேட்கிறான். பாரத நாடு பற்றி குறிப்பிடுகிற பொழுது வன்மையிலே, திண்மையிலே, மனத்தன்மையிலே, மதி நுண்மையிலே, உண்மையிலே, தவறாத புலவர் உணர்வினிலே உயர் நாடு என்று பேசுகிறார். அதனால் மனத்தின்மை. நீங்கள் வெற்றி காண வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ சோதனைகள் வரும், எத்தனையோ துன்பங்கள் வரும், எத்தனையோ பிரச்சனைகள் வரும். அவையெல்லாம் குன்று மாதிரி இருந்து அதற்கெல்லாம் சளைக்காமல் இருக்க வேண்டும். எனவே சளைக்காத மனம்தான் சாதிக்கும். அதனால் குன்று மாறி இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அதனால் தான் சொல்லுவான், சுடுதலும் குளிரும் உயிருக்கில்லை, சோறு வீழ்ச்சிகள் தொண்டருக்கில்லை என்று பேசுவான். எனவே பணி செய்ய வேண்டிய நேரத்திலே தொண்டன் சோர்வடைந்து விட்டான் என்றால் அந்த இயக்கம் எப்படி வெற்றி பெறும்? அதனால் சுடுதலும் குளிரும் உயிருக்கில்லை என்று பேசுவான். எனவே குளிராக இருந்தாலும் சுடுதாக இருந்தாலும் கடமையை செய்ய வேண்டும். எனவே அதற்கு பயந்து ஒதுங்கிவிடக்கூடாது. எனவே எடுமினர் அறப்போரினை என்று அவன் பேசுவது போல எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து விடாமல் அறப்போரினை நடத்து, வெற்றி உன்பக்கம் வந்து சேரும் என்று அவன் மிக அருமையாக பேசுவதை குன்றென நிமிர்ந்து நில் என்று அழுத்தமாக சொல்கிறான். எனவே குன்று போல எத்தகைய இயற்கை படையெடுப்புகளுக்கும் அஞ்சாமல் இருக்கின்ற குன்று போல எத்தகைய சோதனைகளுக்கும் அஞ்சாமல் நாம் இருப்போமானால், உறுதியுடன் இருப்போமானால் நிச்சயமாக வெற்றியும் பெருமையும் நம்மை வந்து சேரும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை.